வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை நாளொரு கதை எண் 53. எல்லாம் நன்மைக்கே. சொல்பவர் எஸ் தண்டபாணி, பொள்ளாச்சி. துன்பம் வரும்போது துவண்டு விடுவது மனித இயல்பு. இடுக்கண் வருங்கால் நகுக. இந்த பொய்யாமொழி அனைவரும் அறிந்த ஒன்றுதான். எனினும் எத்தனை பேரால் துன்பம் நேர்கையில் சிரிக்க முடிகிறது? ஆனாலும் எத்தகைய எண்ணல் வந்தாலும் அதை டேக் இட் ஈஸி என்ற நோக்கில் எடுத்துக்கொண்டால் நாம் எவ்வித நெருக்கடிகளிலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம். இளமை நம்ம விட்டு அகலாது, முதுமை நம்மை நெருங்கவே அஞ்சிடும். நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்வோமே. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இது சொன்னவர் யார் என்று உங்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். தெய்வத்தை மீறி என்ன இருக்கிறது? துன்பம் அல்லது இடையூறு என்பது நிரந்தரமல்ல, அது நம்மை புடம் போடுகிறது என்று எடுத்துக்கொள்வோம். புடம் போடப்பட்ட தங்கம் தான் மின்னுகிறது. அதே போன்று பட்டை தீட்டத்தட்டத்தான் வைரத்துக்கு மதிப்பு. துன்பங்களிலிருந்தும் தோல்விகளிலிருந்தும் நாம் பாடம் கற்றுக்கொள்வோம். குறைகளை நீக்கி வெற்றி நடை போடுவோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே. சரி 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 இதை கட்டுரையாகவே வடித்தால் எப்படி? இதற்கு ஒரு கதை சொல்லி மெருகேற்றலாமே. ஓ அப்படியா? மிகவும் சரி, இதோ அதற்கு ஒரு கதை. பண்டை காலத்தில் ஒரு குக்கிராமம், அழகான அமைதியான கிராமம் அது. 4 தெருக்கள், ஒரு சிறு கோவில், அரிய ஒரு சிறியதொரு ஆறு, பெரிய ஆலமரம், சில மாமரங்கள், ஒரு தென்னந்தோப்பு, அவ்வளவுதான் அந்த ஊரின் சொத்துகள். விவசாயம் மட்டுமே அக்கிராமத்தினர் அறிந்திருந்த ஒரே தொழில். சுற்றிலும் உள்ள வயல்வெளிகள் தான் அவர்களது தொழிற்சாலை. அதிலும் பெரும்பான்மையானவை பக்கத்து கிராமங்களைச் சேர்ந்தவை. அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது அவர்களது வாழ்க்கை. சில காலம் கழித்து ஒரு ஞானியானவர் அவ்வூருக்கு வந்து தங்கினார். அவரிடமிருந்து பல விஷயங்களை ஊர் மக்கள் கற்றுக்கொண்டனர். நல்லது கெட்டது ஆகிய எல்லாவற்றிற்கும் அவரது ஆலோசனைகளை பெற்றனர். ஒரு நாள் விடியற்காலை அவ்வூரில் இருந்த சேவல்கள் அனைத்தும் காணாமல் போய்விட்டன. சேவல்களை இழந்தவர்கள் ஞானியிடம் ஓடிப்போய் விஷயத்தை கூறினார்கள். ஞானி அவர்களை அமைதிப்படுத்தி, எல்லாம் நன்மைக்கே, சென்று வாருங்கள் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தார். அவர்களும் ஞானி நல்லதையே தான் சொல்வார் என்று கலைந்து சென்றனர். அடுத்த 15 நாட்களில் ஒரு அதிகாலை ஊர் கண் விழித்து பார்த்தபோது அந்த ஊரில் இருந்த நாய்கள் அனைத்தும் காணாமல் போயிருந்தன. ஞானியிடம் முறையிட்ட ஊர் மக்களிடம், எல்லாம் நன்மைக்கே என்று பழைய பல்லவியை பாடினார். ஊரார் முணுமுணுப்புடன் கலைந்து சென்றனர். இவரும் நம்மை போல சாதாரண மனிதர் தான் போல் இருக்கிறது, இவரிடம் விஷயம் எதுவும் இல்லை என்று பேசிக்கொண்டே சென்றனர். ஞானியை பார்க்க வரும் கூட்டம் குறைந்து விட்டது. அடுத்த சில நாட்களில் பெண்கள் அடுப்பை பற்ற வைக்க முயன்ற போது அது எரியவே இல்லை. அந்த ஊரில் எந்த இடத்திலும் நெருப்பை பற்ற வைக்கவே இயலவில்லை. இது லாஜிக் பார்க்காதீர்கள், இது ஒரு ஓமை கதை என்று எண்ணத்துடன் மேலே செல்லுங்கள். மக்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஞானியிடம் சென்றால் எல்லாம் நன்மைக்கு என்று தான் கூறுவார். மக்கள் தங்களுக்குள்ளாகவே பேசி அவர்களுக்கு தேவையான நெருப்பு பெற்று வர கூட்டமாக அடுத்த கிராமத்தை நோக்கி சென்றார்கள். அதுவும் ஒரு விடிகாலை பொழுது. ஊரை விட்டு சிறிது தூரம் சென்றிருப்பார்கள். எதிர் திசையில் பெரும் புழுதி படலம் கிளம்பியது. அதை பார்த்த ஊரார் சிறு பொழுதில் குதிரைகளின் காலடி சப்தங்களையும் கேட்டனர். ஒரு கொடுமையான கொள்ளை கூட்டம் அங்கே தங்கள் கைவரிசையை காட்டி ஊரையே நாசப்படுத்தி வரும் செய்திகளையும் கேட்டிருந்தனர். அதே கொள்ளை கூட்டம்தான் தங்கள் ஊரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிய அதிக நேரம் பிடிக்கவில்லை அவர்களுக்கு. எல்லாரும் ஓடி சென்று அருகில் இருந்த புதிர்களில் மறைந்து கொண்டனர். அனைவரது நெஞ்சமும் திக் திக் என்று அடித்து கொண்டிருந்தது. திகில் வாய்ந்த நேரத்தில் அந்த கொள்ளை கூட்டம் அவர்கள் அருகில் வந்து நின்றது. விரைவாக வந்த குதிரைகள் மூச்சிறைத்து நின்றன. தலைவன் போலிருந்தவன் தன் கூட்டத்தினரை பார்த்து, இந்த ஊரில் ஜனங்களே இல்லை போல் இருக்கு. விடிய காலையான இந்த நேரத்தில் இங்கு கோழிகள் கூவவில்லை,
நம் குதிரைகள் சப்தம் கேட்டு நாய்கள் குறைக்கவில்லை. வீடுகளிலிருந்து சமையல் புகை எட்டி பார்க்கவில்லை. ஊருக்குள் செல்வது நமக்கு எந்த பயனும் இல்லை போலிருக்கிறது. பொழுதுதான் வீணே கழியும். ஆகவே குதிரைகளை திருப்புங்கள், வேறு ஊருக்கு செல்வோம். குதிரைகள் திசை திருப்பப்பட்டன. சிறிது நேரத்தில் அந்த கூட்டம் சென்று மறைந்தது. நிம்மதி பெருமூச்சுடன் புதர் மறைவுகளிலிருந்து வெளியே வந்த அந்த ஊர் மக்கள் ஞானி இருந்த திசையை நோக்கி கும்பிட்டனர். ஆகா, சேவல்களும் நாய்களும் மறைந்துவிட்ட நேரத்திலும் ஊர் முழுவதும் நெருப்பு அணைந்துவிட்ட பொழுது மிகவும் சஞ்சலப்பட்டோம். எல்லாம் நன்மைக்கு என்று ஞானியர் கூறியபோது அதை கேலியாக நினைத்தோம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்பது எவ்வளவு சத்தியமான வார்த்தை! சிறு இழப்புகள் மிகப்பெரிய நாசத்தை தடுத்துவிட்டதே என்று ஊரார் பேசிக்கொண்டே ஞானியை பார்க்க ஊருக்குள் விரைந்து சென்றனர். தம் காரியம் முடிந்தது என்று எண்ணத்தாலோ என்னவோ ஞானியும் ஊரை விட்டு சென்றிருந்தார். எனவே சிறு சஞ்சலங்களை பொருட்படுத்தாமல் மனம் தளராமல் இருப்போம். சூரியனை கண்ட பனி விலகுவது போல அவை மறைந்துவிடும். வள்ளுவர் பெருந்தகை கூறியது போல இடுக்கண் வருங்கால் நகுவோம், வாழ்வை வளமாக்கிக் கொள்வோம். மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். எங்களுக்கு அது ஒரு அமிர்தமாக இருக்கும். எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை கேட்க கதை நோக்கத்தை மாற்றிக்கொள்வோம் அல்லது இப்படியே தொடர்வோம். மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.